அனைவருக்கும் வணக்கம். நேத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் வழக்கமாக நம்ம வீட்டு சண்டே பிரியாணி தான். ஸோ மட்டன் பிரியாணி சீரக சம்பா செம்ம சூப்பராக செஞ்சு அது கூடவே மட்டன் குழம்பு ஆனியன் ரைத்தா அவிச்ச முட்டை. மதிய சமையல் சும்மா தடபுடலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு சாயந்தரம் போல் இன்னைக்கான அறுவடை கொல்லிக்கு போயிட்டு நிறையா காய்கறிகள்லாம் இருக்குது, அதை அறுவடை பண்ணலாமேன்னு சொல்லி கிளம்பியாச்சு. எக்கச்சக்க ஏராளமாக அங்கேயும் இங்கேயும் படர்ந்து எங்கே பார்த்தாலும் இந்த அவரைக்காய் கொடி கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்கிருச்சுங்க. ஸோ இந்த கொம்பு அவரை போன தடவை போடும்போது சீசன் இல்லாமல் போட்டுட்டோம். ஆனால் அது எப்போ முளைச்சி நமக்கு காய் கொடுக்குமோ அப்போ தான் கொடுக்கும். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு அவரைக்காயை காய்ச்சி தள்ளிடுச்சு. பறித்து நம்ம கையே ஓஞ்சி போச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். போதுன்ற அளவுக்கு நிறைய அவரைக்காய் காய்ச்சிருச்சு. அது மட்டுமா சுரக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, முள்ளங்கின்னு இன்னைக்கு ஒரு அறுவடை ரொம்ப அருமையாக பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சு எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சோன்னே என்னம்மா இது காய்கறி கடையே வச்ச மாதிரி இருக்குன்னு பசங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தனித்தனியாக எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணுங்க. இன்றைக்கிட்டே ரொம்பவே சூப்பராக போச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.